வரக்கூடிய ஈகை திருநாள், இந்த நோன்பு பெருநாள் தினத்தன்று எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு முஸ்லிமும் கவலையால் கண்ணீர் சிந்தி தன்னுடைய மகிழ்ச்சி இன்பங்களை எல்லாம் இழந்து நிற்க கூடாது என்று ஒவ்வொரு முஸ்லிமும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இந்த திருநாளை கொண்டாட வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் இஸ்லாமிய செல்வந்தர்கள் மீது கடமையாக்கிய ஒன்றுதான் இந்த ஜக்காத்துல் ஃபித்ரா என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, செல்வந்தர்கள் என்று சொன்னால் லட்சக்கணக்கில் பணம் வைத்திருக்கக்கூடியவர்கள் மட்டுமல்ல செல்வந்தர்கள். நம் தேவைக்கு மிஞ்சிய பணம் நம்மிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால், தேவைக்கு அதிகமான பொருட்கள் நம்மிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால், உங்கள் மீது ஜக்காத்துல் ஃபித்ரா கடமை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம் மீது ஜக்காத்துல் ஃபித்ரா கடமை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் எதற்காக இந்த ஜக்காத்துல் ஃபித்ரா கடமையாக்கப்பட்டது என்று சொல்லுகிற நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொன்னார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். ஜக்காத்துல் ஃபித்ரா எதற்காக கடமையாக்கப்பட்டது என்று சொன்னால், ஒரு மனிதன் அவன் நோன்பு நோற்ற நிலையில் அந்த நோன்பில் அவனுக்கு ஏற்பட்ட குறைபாடுகள், அந்த நோன்பில் ஏற்பட்ட குறைபாடுகளுக்கு நிவர்த்தி செய்வதற்காக, அந்த குறைபாடை சரி செய்வதற்காக இந்த ஜக்காத்துல் ஃபித்ராவை அல்லாஹ்வுடைய தூதர் கடமையாக்கினார்கள். தொடர்ந்து நபிகளார் சொல்லும் பொழுது, ஏழைகளுக்கு உணவாக அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஜக்காத்துல் ஃபித்ராவை கடமையாக்கினார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸை அறிவிக்கிறார்கள் என்ற செய்தி என்ன செய்யலாம், நாம் பார்க்கலாம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ஏழைகளுக்கு உணவாகவும் நம்முடைய நோன்பில் நாம் செய்த தவறுகளுக்கு பரிகாரமாகவும் இஸ்லாமிய மார்க்கம் தந்த மிகப்பெரிய ஒரு சலுகை, மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம் இந்த ஜக்காத்துல் ஃபித்ரா என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஜக்காத்துல் ஃபித்ராவை யார் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லும் பொழுது, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். யார் ஜக்காத்துல் ஃபித்ராவை நிறைவேற்ற வேண்டும், யார் மீது ஜக்காத்துல் ஃபித்ரா கடமை என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, முஸ்லிமான அடிமை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். முஸ்லிமான இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு அடிமை, சுதந்திரமான மனிதன், ஆண்கள் பெண்கள் முதியவர்கள் குழந்தைகள் உட்பட அனைவர் மீதும் ஜக்காத்துல் ஃபித்ரா கடமை என்பதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இவர்கள் என்ன செய்ய வேண்டும், ஜக்காத்துல் ஃபித்ராவை நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்பதை பார்க்கலாம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு அடிமையை பொறுத்தவரைக்கும் அவரால் அந்த ஃபித்ராவை நிறைவேற்ற முடியாது. குழந்தைகளை பொறுத்தவரைக்கும் பச்சிளம் குழந்தைகளால் ஜக்காத்துல் ஃபித்ராவை நிறைவேற்ற முடியாது. அவர்கள் சார்பில் யார் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால், அவர்களுக்கு பொறுப்புதாரிகளாக யார் இருக்கிறார்களோ அவர்கள் அந்த ஜக்காத்துல் ஃபித்ராவை நிறைவேற்ற வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வீட்டில் ஒரு அடிமை, 2 குழந்தைகள், ஒரு கணவன் மனைவி இருக்கிறார்கள் என்று சொன்னால், அங்கு 5 பேருக்கு ஜக்காத்துல் ஃபித்ரா நிறைவேற்றப்பட்டிருக்க வேண்டும். அங்கு ஒரு அடிமை, 2 குழந்தைகள், கணவன் மனைவி 5 பேருக்கு என்ன செய்ய வேண்டும், ஜக்காத்துல் ஃபித்ரா நிறைவேற்றப்பட்டிருக்க வேண்டும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லித் தருகிறது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போல இந்த ஜக்காத்துல் ஃபித்ரா இருக்கிறதானே, இந்த ஜக்காத்துல் ஃபித்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்குள் வரக்கூடிய அதிகமான சந்தேகங்கள், பணமாக கொடுக்கலாமா பொருட்களாக கொடுக்கலாமா? அன்பான சகோதரர்களே, எத்தனையோ நபர்கள் பேசுவதை பார்க்கலாம், எத்தனையோ நபர்கள் இதுதான் மார்க்க தீர்ப்பு என்பதை அறிவிப்பதை பார்க்கலாம். பணமாக கொடுத்தால் இலேசாக இருக்கும், ஏழைகளுக்கு பொருத்தமாக இருக்கும், அவருடைய தேவைகளை நிவர்த்தி செய்வதற்கு பணமாக கொடுப்பது சிறந்தது என்று சிலர்கள் பேசுவதை பார்க்கலாம். சிலர் நபிகளாருடைய காலத்தில் ஜக்காத்துல் ஃபித்ரா உணவுப் பொருட்களில் இருந்தால் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஜக்காத்துல் ஃபித்ராவாக உணவுப் பொருட்களை கொடுப்பதுதான் சிறந்தது என்பதை பேசுவதை பார்க்கலாம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் ஜக்காத்துல் ஃபித்ராவை எப்பொழுதும் பொருட்களாகத்தான் நிறைவேற்றுவார்களாம், எப்பொழுதும் பொருட்களாகத்தான் நிறைவேற்றுவார்களாம். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஏன் அவ்வாறு செய்தார்கள் என்று சொன்னால், நான் பணமாக நிறைவேற்றினால், ஒரு ஏழைக்கு ஜக்காத்துல் ஃபித்ராவை பணமாக நான் கொண்டு போய் கொடுத்து விட்டேன் என்று சொன்னால், என்னுடைய ஃபித்ரா ஏற்றுக்கொள்ளப்படாமல் போய்விடுமோ என்கின்ற அச்சத்தால் அவர்கள் பொருட்களாகத்தான் கொடுப்பார்கள் என்கின்ற செய்தி என்ன செய்யலாம், நாம் பார்க்கலாம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, சிலர்கள் என்ன செய்கிறார்கள்,
பணத்தை கொடுத்தால் சிறந்தது என்று பேசுகிறார்கள். பணத்தை கொடுத்தால் சிறந்ததென்று. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களை நினைத்து பாருங்க. ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய தேவைகளை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய மார்க்கம் எதற்காக இந்த ஜக்காத்துல் ஃபித்ராவை கடமையாக்கியது என்பதை முதலாவது நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வழிமுறை என்ன? ஒன்று, ஏழைகளுக்கு அது உணவாக மாற வேண்டும், உடையாக அல்ல, உணவாக மாற வேண்டும். அதே போல உன் நோம்பில் ஏற்பட்ட குறைக்கு பரிகாரமாக மாற வேண்டும். அன்பான சகோதரர்களே, ஜக்காத்துல் ஃபித்ராவாக பணத்தை நாங்கள் கொடுத்தோம் என்று சொன்னால் அடுத்த நாள் அந்த வீட்டில் அது ஆடையாக மாறி இருக்கும். அடுத்த நாள் அந்த வீட்டில் அது ஆடையாக மாறி இருக்கும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நோக்கம் அங்கே தப்பி போவதை பார்க்கலாம், நோக்கம் பிழைத்து போவதை பார்க்கலாம். நோன்பு பெருநாள் தினத்தில் எந்த ஒரு முஸ்லிமும் உணவுக்கு கஷ்டப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது, எந்த ஒரு தொந்தரவும் அவருக்கு இருக்கக்கூடாது. நிம்மதியாக, சந்தோஷமாக, ஆனந்தமாக அன்றைய நாள் அவன் புசிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்துல் ஃபித்ராவை கடமையாக்கினார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ஆடையை கூட நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநாளுடைய தினத்தில் நீங்கள் புத்தாடை அணிந்துதான் தொழ வர வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லவில்லை. புத்தாடை அணிந்துதான் நீங்கள் பெருநாள் கொண்டாட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லவில்லை. உன்னிடத்தில் ஆடை இல்லையா, உன் சகோதரியிடத்திலே ஒரு ஆடையை பெற்றுக்கொண்டு தொழும் திடலுக்கு வா என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எதற்காக கடமையாக்கப்பட்டது ஜகாத்துல் ஃபித்ரா? அந்த ஏழைக்கு உணவாக என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பணமாக கொடுத்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த பணம் உணவாக மாறாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளாருடைய காலத்தில் ஜகாத்துல் ஃபித்ராவாக எது வழங்கப்பட்டது என்று சொன்னால் ஹதீதுகளில் நாங்கள் பார்க்கலாம். அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீதை அறிவிக்கிறார்கள். நபிகளாருடைய காலத்தில் நாங்கள் பேரிச்சம்பழம், பாலாடை கட்டிகள், உலர்ந்த திராட்சை, வான் கோதுமை, இதிலிருந்து என்ன செய்வோம், ஜகாத்துல் ஃபித்ராவை ஒரு சாவு நாங்கள் வழங்குவோம் என்பதாக அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் என்ற செய்தி என்ன செய்யலாம், நாம் பார்க்கலாம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இது நபிகளாருடைய காலத்து ஜகாத்துல் ஃபித்ராவுடைய பொருட்கள். நபிகளாருடைய காலத்து ஜகாத்துல் ஃபித்ராவுடைய பொருட்கள். ஏன்? அவரிடத்தில் அதிக அளவு உணவு இருக்கவில்லை, அதிக அளவு உணவிருக்கவில்லை. அதே சந்தர்ப்பத்தில் ஒரே உணவை அவர்கள் பிரதானமான உணவாக உட்கொள்ளவும் இல்லை. சிலருடைய வீட்டில் பேரிச்சம்பழம் தான் பிரதானமான உணவு, சிலருடைய வீட்டில் கோதுமைதான் பிரதானமான உணவு. இப்படித்தான் நபி தோழர்களுடைய வாழ்க்கைகள் இருந்தது. ஆனால் நம்மை பொறுத்தவரைக்கும், நம்மில் சில இடங்களை பொறுத்தவரைக்கும் அதிக அளவில் பிரதானமான உணவாக பயன்படுத்துவது அரிசி என்பதை நாங்கள் பார்க்கலாம். அரிசி என்கின்ற இந்த தானியத்தை நம்மில் அதிகமானவர்கள் என்ன செய்கிறோம், பிரதானமான உணவாக நாங்கள் பயன்படுத்துகிறோம். அதனால் அதிகமான அறிஞர்களுடைய கருத்துப்படி நபிகளாருடைய காலத்தில் உணவாக வழங்கியதன் அடிப்படையில் நாமும் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய சமூகத்துக்கு ஜகாத்துல் ஃபித்ராவாக உணவுப் பொருட்களை வழங்க வேண்டும். அதுவும் நம்முடைய புழக்கத்துக்கு மத்தியில் எது பிரதானமான உணவாக இருக்கிறதோ அதை கொண்டு ஜகாத்துல் ஃபித்ரா நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை